வெல்கம் டு சித்ரா டாக்கீஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எக் பொட்டேட்டோ ரோல், முட்டையும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு ரோல் பண்ண போகிறோம். இது கிட்டத்தட்ட பப்ஸ் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ஈஸி செய்கிறது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு இப்போது 1 கப்பு அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மைதா தான் போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, 1½ ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதை முதல்ல தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சு இதை தனியாக எடுத்து வச்சிடணும். ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க வேண்டியதில்லை. அடுத்தது நம்ம கொஞ்சம் மாவு கரைக்க வேண்டியிருக்கு. இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு மாவு கரைப்போம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1 கரண்டி மைதா மாவு போட்டு கூடவே 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும். இந்த பதத்துக்கு இருக்கணும். அப்புறம் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு நான் இப்போ ஒரு பிளேட்டில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகாய், அப்புறம் 2 வேக வச்ச உருளைக்கிழங்கு, ஒரு அவிச்ச முட்டை. இந்த உருளைக்கிழங்கையும் முட்டையும் ஒரு சிப்ஸ் கட்டையில் துருவி எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு சட்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, அது 2ஐயும் போட்டு பொரித்து அது கூட இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற முட்டை, உருளைக்கிழங்கு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை அதில் கொட்டி அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு 2ஐயும் போட்டு அடுப்பை குறைச்சி வச்சு இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி இறக்கிடணும். அப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை 2 உருண்டையாக தனியாக பிரிச்சுக்கணும். 2ஆக பிரித்து தனித்தனி உருண்டையாக 2ஆக எடுத்துக்கணும். இப்போ லைட்டாக மாவு பூசிட்டு இதை எந்த அளவுக்கு மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்தளவு மெலிசாக தேய்ச்சி விடணும். இப்போ இது மேலே நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல மசாலா, அதையும் 2ஆக பிரித்து பாதியை முதல்ல இதில் நல்லா பூசி விடணும். இதில் கொட்டி நல்லா தடவி விடணும் எங்கேயுமே.
அப்புறம் இதை மெதுவாக அப்படியே சுருட்டணும். சுருட்டிட்டு இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி விடணும். அப்புறம் இதை இந்த மாதிரி ஷேப்பாக பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். இதே மாதிரி இன்னொரு உருண்டையும் தடவி அந்த மசாலாவை தடவி இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் இந்த பீஸ்லாம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல மாவு, அதில் நனைச்சி அங்கே சூடாகிட்டுருக்க எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஃபுல் ஃப்ளேமில் வைக்கணும். அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி திருப்பி போட்டு நல்லா செவந்து வர வரலையும் பொரித்து எடுக்கணும். இது ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஆகும் பொரித்து எடுக்கிறதுக்கு. இதே மாதிரி மீதம் இருக்கிறதையும் பொரிக்கணும். அவ்வளோதான். இதோ சூப்பரான எக் பொட்டேட்டோ ரோல் தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். நன்றி.